ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தமிழச்சி சேனல். சிங்கிங் இன் த ரெயின் அப்படின்னு 1952 வெளிவந்த படத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு கொஸ்டின். 10 பெண்கள் ஒரே ஒரு குடையில் போகிறாங்க, ஆனால் 10 பேர் நனையவே இல்லை. ஏன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். இதுவரை தமிழச்சி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க இந்த படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ஒரு பட வெளியீட்டு விழாவை தான் கட்டுறாங்க. தி ராயல் ராஸ்கல் அப்படின்ற பட வெளியீட்டு விழாவை தான் கட்டுறாங்க. அந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாரும் ஒருத்தராக வராங்க. அதுக்கு மக்கள் பயங்கரமாக ஆரவாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தான் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வர்றாரு. ஃப்ரெண்டை காட்டுறாங்க. அவர் இந்த படத்தில் பியானோ வாசிக்கிறவராக இருப்பார். அடுத்ததாக நம்ம ஹீரோ வர்றாங்க. ஹீரோவுக்கு பயங்கரமான வரவேற்பு. மக்கள்லாம் கிளாப் பண்ணி, அதுலேயும் ஒரு பொண்ணுலாம் நம்ம ஹீரோ ஃப்ளையிங் கிஸ் கொடுக்குறத பார்த்து மயக்கப்பட்டே விழுந்துடுறா. அதாவது எப்படின்னா, அந்த காலத்தில் எம்ஜிஆரை பார்த்தோன்னா மக்கள் எப்படி ஆரவாரம் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி நம்ம ஹீரோவுக்கு வரவேற்பு இருக்குது. அப்படியே ஹீரோ பக்கத்தில் வர்றது யார் அப்படின்னா ரோஸ். அவங்க இந்த படத்தில் ஹீரோயினியாக ஹீரோவுக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. 2 பேரும் இப்போ இறங்கினவனையும் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க. நிகழ்ச்சி தொகுப்பாளினியாக இருக்கிறவங்க நம்ம ஹீரோ கிட்ட, இந்த மாதிரி நீங்கள் இவ்வளோ சின்ன வயசுலேயே இவ்வளோ பெரிய ஸ்டாராக இருக்கீங்க, உங்களோட கடுமையான முயற்சி, இதை பற்றின ஒரு இவ்வளோ நாள் எப்படி நீங்கள் முன்னேறினீங்க அப்படிங்கிறதையும் யங்ஸ்டருக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாரு. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு 2 பேரும் சின்ன வயசுலேருந்தே நண்பர்களாக தான் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு அம்மா அப்பா யாரும் கிடையாது. அதனால் ஒரு சின்ன இடங்களில் மக்கள் கூட்டங்கள் நிறைந்த இடங்களில் போய் இவங்க டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறதுன்னு செய்வாங்க. இதிலேருந்து வர்ற காசை தான் இவங்க சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அப்போ கொஞ்ச நாளில் சில நிகழ்ச்சிகள் நடத்தி அந்த நிகழ்ச்சி மூலமாக பணம் ஈட்டுருவாங்க. ஆனால் இவங்க எவ்வளோ தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் மக்கள் மத்தியில் அவ்வளோவா வரவேற்பு இருக்கிறது கிடையாது. அப்போ தான் ஒரு நாள் ரொம்ப மன வருத்தத்தோடு போய்கிட்டு இருக்கும்போது ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு மானுமெண்டல் பிக்சர்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டூடியோவில், படம் எடுக்கிற ஸ்டூடியோவில் பியானோ வாசிக்கிற வேலை கிடைக்கிது. நம்ம ஹீரோவும் அங்கே தான் இருக்காங்க. இப்போ அந்த பிக்சர்ஸ் கம்பெனியில் ஒரு மூவிக்கு படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மூவியில் நடிக்கக்கூடிய வில்லன் கேரக்டர் திடீர்னு மயக்கப்பட்டு விழுந்துடுறாரு. உடனே அந்த மூவி எடுத்துக்கிட்டு இருக்க டைரக்டர் கத்துறாரு, ஐயையோ இப்படி வில்லன் கேரக்டர் இப்படி மயக்கப்பட்டு விழுந்துட்டானே, இப்போ என்ன செய்யறது, இந்த படத்துக்கு வில்லனுக்கு நான் எங்கே போகிறது அப்படின்னு தேடும்போது அப்போ டக்குன்னு நம்ம ஹீரோ இதுதான் நான் சரியான வாய்ப்புன்னு உள்ளே புகுந்து இந்த மாதிரி வில்லன் கேரக்டருக்கு நான் நடிக்கிறேன் அப்படின்றத சொல்கிறாரு. நீ யார் அப்படின்னு கேட்டால், நான் ஹீரோவோட ஃப்ரெண்டு, இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டு தான் இவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க, நல்லா நடிப்பேன் அப்படிங்கிறாங்க. உடனே இப்போ இந்த டைரக்டருக்கும் வேறு வழி இல்லை அப்படிங்கிறதால நம்ம ஹீரோவையே வில்லன் கேரக்டரில் நடிக்க சொல்கிறாங்க. ஹீரோ அடித்து பட்டையை கிளப்புறாரு. செம்மையாக நடிக்கிறாரு. நம்ம ஹீரோ நடிக்கிறத பார்த்துட்டு சூப்பராக நடிக்கிறீங்க அப்படின்னு ரொம்ப பாராட்டுறாங்க அந்த டைரக்டரு. இப்போ நம்ம ஹீரோ டான் மானுமெண்டல் பிக்சர்ஸ் எடுக்கிற எல்லா படங்கள்லையும் ஏதாவது ஒரு சின்ன ரோல் பண்ணிவிட்டு, அது மட்டும் இல்லாமல் ஸ்டண்ட் மாஸ்டராகவே பர்மனண்ட்டாக இந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ தான் அங்கே ஹீரோயினியாக நடிக்கக்கூடிய ஒரு பொண்ணை போய் ஹீரோ மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணி, ஹலோ மேடம், நான் தான் இந்த படத்தில் ஸ்டண்ட் மாஸ்டராக இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ டான் தன்னை அறிமுகப்படுத்துகிறாரு. ஆனால் அந்த ஹீரோயினியாக நடிக்கக்கூடிய பொண்ணு நம்ம ஹீரோவை கண்டுக்க கூட இல்லை. அந்த பொண்ணு பேர் ரோஸ். அந்த ரோஸ் பொண்ணு எதுவுமே கண்டுக்க கூட இல்லை, அலட்சியப்படுத்துகிறா. அப்போ தான் அங்கே டைரக்டர் ப்ரொடியூசரை கூட்டிகிட்டு வராரு ஹீரோவை பார்க்க. டான் நில்லுங்க, இவர் தான் நம்ம மூவியோட ப்ரொடியூசர், இவர் உங்களை மீட் பண்ணணும்னு சொன்னார் அப்படின்றவும், உடனே ஹீரோ சொல்லுங்க சார் அப்படின்ட்டு, இந்த மாதிரி உங்களோட ஸ்டண்ட்டெல்லாம் நான் பார்த்துருக்கேன், ரொம்ப நல்லா ஸ்டண்ட் பண்ணுறீங்க, இந்த மூவியில் நடிக்கக்கூடிய ஹீரோ கேரக்டர் தற்சமயம் வர முடியாதுன்னு சொல்கிறாரு, அதனால அந்த ஹீரோ கேரக்டருக்கு நீங்கள் நடிக்கிறீங்களான்னு சொல்லவும் அப்படியே நம்ம ஹீரோவுக்கு ஒரே குஷி ஆயிடுது. சார், இது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, நான் கண்டிப்பாக என்னோட முழு திறமையை காட்டுவேன், நான் நடிக்கிறேன் சார் இதில் ஹீரோவா அப்படின்னு ஒத்துக்கிறாரு. உடனே சரி அப்படின்னா என்னோட கேபினில் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடியூசர் கிளம்பிடுறாரு. ஹீரோ இப்போ அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த பக்கத்தில் ரோஸுங்கிற பொண்ணு அலட்சியப்படுத்தியிருப்பா இல்லையா, இப்போ இவன் ஹீரோவாக நடிக்க போகிறான்னு தெரிஞ்சவொடனே வேகமாக கை கொடுத்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோ எதுவுமே கண்டுக்காமல் போயிட்டாங்க.
இப்போ நம்ம டான் ஹீரோவாக நடித்த முதல் படம் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆனால் மக்கள் மத்தியில் ஹீரோவோட நடிப்பு பிரபலமாகுது. ஹீரோவையும் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. அதனால அடுத்தடுத்த படங்களில் நம்ம ஹீரோவாகவே நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஹீரோயினி கேரக்டருக்கும் இந்த ரோஸ் பொண்ணு தான் நடிக்கிறா. அது மாதிரி எல்லா படங்கள்லையும் ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் பியானோ வாசிக்கிறியான். இது மாதிரி இப்போ இவங்க 3 பேரும் லைஃப் போயிட்டுருக்கு. இப்படி தான் நான் சிறுக என்னோட வாழ்க்கையில் முன்னேறினேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இந்த பட வெளியீட்டு விழாவில் அவரோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்லி முடிக்கிறாரு. முடித்த உடனேயும் வாங்க உங்களுக்கு ஒரு கேபின் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேபின்லாம் காட்டிட்டு உள்ள ரூமுக்குள்ளே போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு டே இந்த மாதிரி கலக்கிறேடா, உன்னோட படம் செம்மையாக ரிலீஸ் ஆகிருக்கு போல், பயங்கர வசூல் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. பேசிட்டு இப்போ சரி நம்ம வெளியே போய் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியே வந்தது தான் அவ்வளோதாங்க. அங்கே இருக்க கேர்ள்ஸ் எல்லாம் மொச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவை ஆட்டோகிராஃப் போடுங்கன்னு சுற்றி நின்றுடுறாங்க. ஹீரோவால் எங்கேயுமே நகலவே முடியலை. ஐயோ இப்படி மாட்டிக்கிட்டோமே தனியாக அப்படின்னு முழிச்சுட்டு இருக்காரு. அவரோட ட்ரெஸ்ஸை கூட கிழிச்சிடுறாங்க பெண்கள்லாம். கிழிச்சிட எங்கடா தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் ஒரு பஸ்ஸு போய்கிட்டு இருக்கோம். அந்த பஸ்ஸு மேலே ஏறி நின்று பஸ்ஸுலேருந்து கீழே ஒரு கார் போகும். காரில் டம்முன்னு குதிச்சிடுறாரு தப்பிக்கிறதுக்காக. காரை நிப்பாட்டாதீங்க, வேகமாக போங்கன்னு. ஆனால் அது கார் ஓட்டுறது ஒரு லேடி. அந்த பொண்ணு தாங்க நம்ம படத்தோட ஹீரோயினி. அந்த ஹீரோயினி பொண்ணு தான் கார் ஓட்டிக்கிட்டு இருக்கா. யார் நீங்கள், எதுக்கு இப்போ மேலேருந்து குதிச்சிங்க அப்படின்னு கேட்குறதுக்கு நம்ம ஹீரோ இல்லை நான் ஒரு பெரிய திருடனா, இப்படி இருக்கீங்க, ஒரு பொண்ணோட காரில் எப்படி மேலேருந்து குதிக்கிறீங்க, நான் போலீஸை கூப்பிட்றேன். உடனே போலீஸ் வந்தவங்க சார் நீங்கள் பெரிய ஹீரோவாச்சே சார் டான், இந்த மாதிரி நீங்கள் இவ்வளோ பெரிய ஹீரோ இப்படி கார்லேயே வர்றது அப்படின்ற அந்த பொண்ணுக்கு தெரிய வருது. நீங்கள் ஹீரோவா அப்படின்னு. ஆமாம், நீங்கள் மேகசின்லாம் பார்க்குறது இல்லையா, அதெல்லாம் ஒன்றும் நான் பார்க்குறது கிடையாது, அதில் நான் தான் பெரிய ஹீரோ. இப்போ எல்லோரும் கேர்ள்ஸ்லாம் என்னை மொச்சுக்கிட்டு துறக்கத்தவும் எங்கே போகிறதுன்னு வழி இல்லாமல் உங்கள் காரில் நான் ஏறிட்டேன். ஓ அப்படியா சார், எனக்கு தெரியாது, சரி நீங்கள் எங்கே இறங்கணும்னு சொல்லுங்கள், நான் இறக்கி விட்டுறேன் அப்படின்ட்டுவும் இந்த ஹீரோ அவர் புகழை பார்த்து பாடிட்டே போகிறாரு. இந்த மாதிரி நான் இத்தனை படம் நடிச்சிருக்கேன், இவ்வளோ வசூலாகிருக்கு, கேர்ள்ஸ்லாம் என்னை துரத்துறாங்க, நான் அப்படி இப்படின்னு இதை பற்றி சொல்லிகிட்டே வரும்போது ஹீரோயினிக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால் நீங்கள் முதல்ல இங்கேருந்து இறங்குறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு இடத்துல இறக்கி விட்டுடுறா ஹீரோயினி. இப்போ நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ நடித்து வெளியாகிருக்க இந்த தி ராயல் ராஸ்கல் அப்படின்ற படம் பாக்ஸ் ஆஃபீஸில் பெரிய வசூல் குமிச்சிருக்கு இல்லையா, அதனால அதுக்கு ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி மாதிரி வச்சுருக்காங்க. அதில் இந்த படத்தில் நடித்த எல்லாரும் கலந்துட்டுருக்காங்க. இப்போ அந்த நிகழ்ச்சியில் டான்ஸ் ஆடுறதுக்கு தான் நம்ம ஹீரோயினி வர்றாங்க. ஹீரோயினி உள்ளே நுழைஞ்சோடனே ஹீரோக்காக இந்த பொண்ணுக்கோட காரில் தானே நம்ம ஏறணும் நேற்று அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இப்போ ஹீரோயினி செம்மையாக டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. பண்ணி முடிச்சோடனே ஹீரோ வேகமாக போய் நில்லுங்க, நேற்று என்னை மறந்துட்டீங்களா, நேற்று நான் உங்கள் காரில் தான் நான் குதிச்சேன் அப்படின்ட்டும். சரி இப்போ அது உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே ஹீரோயினுக்கு ஹீரோ பேசுகிறது சுத்தமாக பிடிக்கவே இல்லை, வலிஞ்சு பேசுகிறது. அதனால் டக்குன்னு பக்கத்தில் இருக்க கேக் எடுத்து ஹீரோ மேலே போகும்போது டக்குன்னு இந்த படத்தில் ஹீரோயினியாக ஒரு கேரக்டர் ரோஸ்ன்னு ஒரு பொண்ணு நடிச்சிருப்பா இல்லையா, அந்த பொண்ணு மேலே நம்ம ஹீரோயினி கேட்க போட்டுடுறா. அவ்வளோதாங்க, அந்த பொண்ணுக்கு அப்படியே கோவம் வந்துடுது. ஹீரோ அங்கேருந்து வேகமாக எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். ஐயோ இப்போ எங்கே போனான்னு தெரியலையே இந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு போகும்போது நம்ம ஹீரோயினி கார் எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்போ மறுநாள் ஆகுது. இப்போ ஹீரோ மறுநாள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடிச்சிட்டு இருக்காங்க. நடிச்சிட்டு இருக்கும்போது அப்பையும் நம்ம ஹீரோவுக்கு ஜோடியாக அந்த ரோஸ் பொண்ணு தான் இருக்கா. அவள் கேட்குறா, இந்த மாதிரி நீங்கள் நேற்று உங்கள் கூட இருந்த ஒரு பொண்ணு என் மேலே கேக் அடிச்சுட்டு போயிட்டா, ஆனால் நீங்கள் எதுவுமே கண்டுக்கல அப்படின்ட்டு. இல்லை சாரி என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் இது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த படத்தோட ப்ரொடியூசர் வராரு. ப்ரொடியூசர் பரவாயில்ல நல்லா நடிச்சிருக்கீங்க, இந்த படம் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த ஊரில் ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கான், அதை போய் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் ஹீரோட்ட சொல்கிறாங்க. உடனே ஹீரோவுக்கு ஜோடியாக நடிக்கக்கூடிய இந்த ரோஸுங்கிற பொண்ணும் ஹீரோவோட ஃப்ரெண்டு எல்லாரும் சேர்ந்து அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸை பார்க்க போகிறாங்க. பார்த்தா அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸில் ஒரு ஆளாக நடிக்கிறது நம்ம ஹீரோயினி தான் நடிச்சிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு இந்த ப்ரொடியூசரு யார் அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்காளே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஹீரோவை நோட் பண்ணிடுறாரு, ஆக நம்ம ஹீரோயினி தான் கேட்குறாங்க அப்படின்னு.
இப்போ அந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சிருது. முடிஞ்ச உடனேயும் நம்ம ஹீரோயினியை கூப்பிட்டு இந்த ப்ரொடியூசர் வந்து பேசுகிறாங்க, நீ ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுறமா அப்படின்னு. உடனே நம்ம ஹீரோ பின்னாடி இருந்துக்கிட்டு, ஆமாம் இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான், இவங்களுக்கு வந்து நீங்கள் நம்ம படத்தில் ஒரு வாய்ப்பு கொடுத்தா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இந்த ப்ரொடியூசர், நீயே சொல்லிட்டு இதுக்கப்புறம் நான் கொடுக்காம இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே நம்ம ஹீரோயினிக்கு ஒரே சந்தோஷமாயிருது. இப்போதான் நம்ம ஹீரோ மேலே ஹீரோயினிக்கு ஒரு சின்ன இம்ப்ரெஸ் வருது, நமக்காக ஹீரோ பேசியிருக்கான் அப்படின்னு. உடனே 2 பேர் தனியாக பேசுகிறாங்க. சாரி என்னை மன்னிச்சிருங்க, அன்றைக்கி நீங்கள் காரில் குதிக்கும் போது உங்களை நான் திருடேன் அப்படி இப்படின்னு தப்பாக பேசிட்டேன், பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே வாங்க நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க ஹீரோயினியை. அது என்ன இடம்னு பார்த்தா ஒரு எம்டி ரூமாக இருக்குது. இந்த எம்டி ரூமுக்கு என்னை கூட்டிகிட்டு இருந்தீங்க சர்ப்ரைஸ்ன்னு அப்படின்னு சொல்கிறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த ரூமை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே பார்த்தா அங்கே லைட்ஸு, கேமரா, ஒரு எஃபெக்ட்டு, அந்த காற்று வர்றதுக்கான எஃபெக்ட், அதாவது ஒரு மூவி எடுக்கும்போது அந்த காலத்தில் என்னென்ன எஃபெக்ட் வச்சுருப்பாங்களோ அது பூரா இந்த ரூமில் இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினி அசந்தே போயிடுறா. இது என்ன இடம், இங்கே தான் ஷூட்டிங் எடுக்கிற இடம், உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன், ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம் அப்படின்னு பேசும்போது, இந்த பாருங்கள் ஏணி, இந்த ஏணி மேலே நின்று தான் ஹீரோ ஹீரோயினி 2 பேரும் கிஸ்ஸிங் சீன்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பேசிகிட்டு இருக்கான். இன்னமும் ஹீரோயினிக்கு வந்து ஹீரோவை பிடிச்சு போயிடுது. அப்படியே 2 பேரும் கொஞ்ச நேரம் மனசை விட்டு பேசுகிறாங்க. இப்போ ஹீரோவோட அந்த படத்தோட ப்ரொடியூசர் வராரு. ப்ரொடியூசர் வந்து ஹீரோட்ட பேசுகிறாரு. இந்த மாதிரி இப்போ உள்ள மக்களுக்கெல்லாம் வந்து மொழி இல்லாத இந்த படத்தை பார்க்குறதுல விருப்பமே இல்லை, முதல் முறையாக நம்ம மொழி படத்தை இயக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னன்னா அந்த காலத்துலலாம் வந்து படங்கள் எடுக்கும்போது சைகை மொழி படங்களாக தான் இருக்கும், வாய்ஸ் வந்து இருக்கவே இருக்காது. அப்படி அவங்க படம் எடுக்கும்போது பேச வேண்டிய சுச்சுவேஷன் வருது அப்படின்னா அந்த இடத்துல லெட்ரு, அவங்க பேசுறதுக்கான வசனத்தை எழுதி காட்டுவாங்க. அதுதான் அந்த படத்தில் தெரியுமே தவிர அவங்க வாய்ஸ் வந்து கேட்கவே கேட்காது, மௌன படங்களாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் படங்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த 1992 காலகட்டத்தில் இவங்க எடுக்கிற படம். அதனால நம்ம இந்த ப்ரொடியூசர் வந்து அதை நம்ம மாற்றணும், இனிமேல் வந்து பேச்சுற படமாக எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அது வந்து நம்ம ஒரு புதிய முயற்சியாக பண்ணணும், அதுக்கான ப்ராக்டிஸ் தான் இப்போ உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்றத சொல்லிட்டு போகிறாரு. இப்போ ஹீரோவுக்கு ஜோடியாக நடிக்கிற இந்த ரோஸுன்ற பொண்ணுக்கும் ப்ராக்டிஸ் நடந்துட்டுருக்கு. ஹீரோ வந்து பக்காவாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்ற பேரில் சொல்லி கொடுக்குற அந்த டீச்சரையும் போட்டு வலுக்கட்டாயமாக இழுத்து ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அந்த பக்கத்து என்னன்னா ஹீரோயினியாக நடிக்க போகிற பொண்ணு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சுத்தமாக ஒத்துழைக்கலை. சொல்லி கொடுத்தாலும் அவளுக்கு ஒன்றுமே வரவே மாட்டேது. ஆனால் எப்படியோ ப்ராக்டிஸை முடிச்சுட்டாங்க 2 பேரும். ஷூட்டிங் ஸ்பாட்டை தான் காட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோவுக்கு ஜோடியாக நடிக்கிற இந்த ரோஸுன்ற பொண்ணும் ஒரு வசனத்தை பேசணும், ஒரு காதல் வசனத்தை. அதை வந்து இந்த ரோஸுன்ற பொண்ணு தான் பேசணும். ஸோ அவள் பேசுனா மைக்கு வந்து கீழே வச்சுருக்காங்க. அந்த காலத்துலலாம் ஒரே ஒரு மைக்கு தான் இருக்கும். இப்போ உள்ள டெக்னாலஜி மாதிரி எல்லார்ட்டையும் மைக்கெல்லாம் இருக்காது, ஒரு மைக்கு தான் இருக்கும். அதுவும் ஸ்டாண்டு மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அந்த மைக்கு முன்னாடி தான் அவங்க பேசணும், அப்படின்னா தான் கேட்கும். அது மாதிரி மைக் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த ஹீரோயினியாக நடிக்கிற பொண்ணு பேசும்போது அந்த மைக்குக்கு நேராக பேசாமல் சைடில் பேசுகிறனால படம் ரெக்கார்ட் பண்ணும்போது பதிய மாட்டேங்குது. உடனே டைரக்டருக்கு கோவம் வந்துடுது. வேகமாக வெளியே ஓடியாந்து, இங்கே பாருங்க ரோஸ், நான் ஒரே ஒரு மைக்கு தான் வச்சுருக்கேன், அந்த மைக்கில் தான் நீங்கள் பேசணும், சைடில் திரும்பி பேசுனீங்கன்னா ரெக்கார்ட் ஆகாது அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டு போகிறாரு. ஆனாலும் இந்த ரோஸுக்கு நடிக்கவே நடிக்க தெரியுது, பட் எங்கிட்ட இருந்து பேசணும் என்னன்றது தெரியல. உடனே திரும்ப டைரக்டர் கடுப்பாயிட்டு வெளியே வந்து, நீங்கள் இது சரிப்பட்டு வராது, இந்த மைக் எடுத்து நான் உங்கள் செஸ்ட்டில் வச்சிட்றேன், செஸ்ட்டில் வச்சிட்டோம்னா நீங்கள் எங்கிட்ட திரும்பி பேசினாலும் கரெக்டாக மைக்கில் ரெக்கார்ட் ஆயிரும் அப்படின்னு டைரக்டர் முடிவு பண்ணி இந்த ரோஸ் பொண்ணோட செஸ்ட்டில் வச்சு தச்சிட்றாங்க அந்த மைக்கை. இப்போ ஹீரோயினி பேசுகிறது ரொம்ப தெளிவாக தான் கேட்குது. ஆனால் அதோட சேர்த்து லேப்டாப்னு ஒரு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் சவுண்டு வருது. என்னடான்னு கேட்டால் இந்த ஹீரோயினியோட ஹார்ட் பீட்டும் சேர்ந்து இந்த வாய்ஸோட வந்துட்டுருக்கு. இது என்னடா பெரிய தொல்லையாக போச்சு, முதல்ல மைக்கை செஸ்ட்டில் இருந்து எடுங்கடா அப்படின்னு டைரக்டர் சொல்லி கத்திடுறாரு. உடனே செஸ்ட்டில் இருந்து அந்த மைக்கை எடுத்துட்டு ஷோல்டரில் வைக்கிறாங்க, ரைட் சைட் ஷோல்டரில் வைக்கிறாங்க. உடனே அந்த ஹீரோயினியாக நடிக்கிற பொண்ணுகிட்ட தெளிவாக சொல்லிட்டு போயிடுறாரு இந்த டைரக்டரு, நான் இந்த மைக்கை இப்போ ரைட் சைடு ஷோல்டரில் வச்சுருக்கேன், அதனால நீங்கள் எந்த டைலாக் பேசினாலும் ரைட் சைடில் திரும்பி தான் பேசணும், ரைட் சைடு தான் ஹீரோ உட்காந்துருக்காரு, ஸோ அந்த பக்கத்து திரும்பியே பேசுங்க அப்படின்றத சொல்லிட்டு போயிடுறாரு.
ஆனால் இந்த ரோஸ் பொண்ணு சொல்கிறத கேட்காம ரைட் சைடு திரும்பி பேசுது, அப்புறம் லெஃப்ட் சைடு திரும்பி பேசுது, இப்படி திரும்பி திரும்பி பேசுது. அதனால் அப்பையும் ஒரு தெளிவான கிளியாரிட்டி கிடைக்க மாட்டேங்குது. ஆனாலும் எப்படியோ முயற்சி பண்ணி படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப இந்த ப்ரொடியூசர் உள்ளே வந்துடுறாரு. உள்ளே வந்தவர் இது என்னடா வயருங்கீரமாக கிடக்குன்னு பிடிச்சி இழுத்துறோன்னே இந்த ரோஸ் பொண்ணும் சேர்ந்து விழுந்துடுறா. அவ்வளோதான். இப்போ எப்படியோ முயற்சி பண்ணி கடாவுடான்னு ஒரு படத்தை எடுத்து முடிச்சிட்டாங்க. பேசும் படத்தை முறையாக இப்போ அவங்க எடுத்து முடிச்சிருக்காங்க. இப்போ இந்த பேசும் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட சீனை மக்கள் முன்னாடி கொஞ்சம் போட்டு காட்டுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த ப்ரொடியூசரு மக்கள் முன்னாடி கொஞ்சம் சீனை ட்ரெய்லர் மாதிரி போட்டு காட்டுறாங்க. பார்த்தா செம சொதப்பலுங்க அந்த படம். ஏன்னா ஹீரோயின் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கா, செய்கை ஒரு பக்கம் வருது. அப்புறம் இந்த படத்தில் வாய்ஸ் மைக்கு கிட்ட பேசாததால வாய்ஸ் பாதி கேட்குது, பாதி கேட்க மாட்டேங்குது. இதெல்லாம் பார்க்குற மக்கள் என்னடா இது ஆக்ஷன் படம், ரொமான்டிக் படம் சொன்னாங்க, காமெடி படம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் காரி துப்பிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோலாம் மூஞ்சியவே மூடிக்கிறாரு. அப்படி நடந்துட்டுருக்கு. இப்போ ரொம்ப ப்ரொடியூசருக்கு ரொம்ப மனசு உடஞ்சி போயிடுறாரு. என்ன நம்ம இவ்வளோ தூரம் காசு செலவு பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்கோம், பேசும் படம் முறையாக எடுத்திருக்கோம், எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கோம், ஆனால் மக்கள் மத்தியில் போய் சேரலையே, நமக்கு ஏற்ற என்கரேஜ்மெண்ட் கிடைக்கலையே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி ஹீரோவோட ஃப்ரெண்டுகிட்டையும் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ தான் ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒரு சூப்பரான ஐடியா கொடுக்குறான். அது என்ன ஐடியா அப்படின்னா, உங்களுக்கு என்ன இப்போ ஹீரோயினியாக நடிக்கிற இந்த ரோஸ் பொண்ணுக்கு மைக்கு கிட்ட நின்று பேச தெரியல நடிக்கும் போது, அவ்வளோதானே. ஹீரோயினியாக நடிக்கிற பொண்ணு இவளாவே இருந்துட்டு போட்டோம் இந்த படத்தில். இவ பேசுகிறத வாய்ஸ் கட் பண்ணிவிட்டு வாயை மட்டும் ஆவான்னு அசைக்க சொல்லுங்க. பின்னாடி யாராவது ஒரு பொண்ணு நிற்க வச்சு வாய்ஸ் கொடுத்துருவோம். அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. இந்த படத்துக்கு பேசும் படமாகவும் வந்துருச்சு, மக்கள் மத்தியில் சந்தேகமும் வராது அப்படின்னு செம்மையாக பக்காவான ஐடியா கொடுக்குறான் ஹீரோவோட ஃப்ரெண்டு. உடனே ப்ரொடியூசருக்கு இது சரின்னு படுது. அப்போ யாரை வாய்ஸ் கொடுக்க சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஹீரோ இந்த மாதிரி நம்ம ஹீரோயினியை சொல்கிறாங்க. உடனே ஹீரோயினி வாய்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறா. பக்காவாக நம்ம ஹீரோயினி வாய்ஸ் கொடுக்குறாங்க. செம்மையான வாய்ஸாகவும் இருக்குது நம்ம ஹீரோயினிக்கு. இப்போ தான் நம்ம ஹீரோயினி பேசி ஹீரோ நடித்த இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆகிற நாளுக்கு பயங்கரமாக மக்கள் கூட்டம் ஆரவாரமாக இருக்குது. படம் பார்த்திங்கன்னா செம்மையாக வந்திருக்கு. அந்த ஹீரோயினியோட வாய்ஸ் சூப்பராக இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. உடனே அந்த ப்ரொடியூசருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா பரவாயில்ல, நம்ம எடுத்த இந்த பேசும் படம் முறையாக எடுத்த இந்த பேசும் படம் பயங்கர ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினிட்டையும் ஹீரோவோட ஃப்ரெண்டுகிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ ஹீரோ வந்துடுறாரு. ஹீரோ ஹீரோயினியை கிஸ் பண்ணிடுறாரு. இதை யார் பார்க்குறா அப்படின்னா அந்த ரோஸுன்ற பொண்ணு பார்த்துட்றா. இந்த படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்க ரோஸுன்ற பொண்ணு பார்த்துட்டு, நீங்கள் இது செய்கிறது சரி கிடையாது, நீங்கள் இது மாதிரி பண்ணக்கூடாது, நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறா. ஆனால் ஹீரோ இல்லை, நான் உங்களை லவ் பண்ணல, நான் ஹீரோயினியை தான் லவ் பண்ணுறேன், எனக்கு அவளை தான் பிடிச்சிருக்கு, அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ட்டுவும் இந்த பொண்ணுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. கோவம் வந்துட்டு அப்போனா நான் மேடையில் போய் பேசுகிறேன், என்னோட இதை பேச போகிறேன் அப்படின்ட்டும். இல்லை நீங்கள் பேசாதீங்க, தயவு செஞ்சு நீங்கள் மேடையில் போய் பேசுனீங்கன்னா படத்தில் இருக்க வாய்ஸ் வேறு, இப்போ உங்களோட வாய்ஸ் வேறு அப்படின்னு மக்களுக்கு தெரிஞ்சு போயிடும் அப்படின்றாங்க. ஆனால் இந்த ரோஸ் பொண்ணு எதுவுமே சொல்கிறத கேட்காம நான் போய் மேடையில் பேச போகிறேன்னு சொல்லிட்டு போய் பேசுனா, அன்பார்ந்த ரசிக பெருமக்களே, நான் இந்த படத்தில் சூப்பராக நடிச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு பேசுகிறத பார்த்துட்டு மக்கள்லாம் யார் அது இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க, வாய்ஸ் வேறு மாதிரி இருக்குது, படத்தில் வாய்ஸ் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியாகி உட்காந்துருக்காங்க. இப்போ வேகமாக நம்ம ஹீரோயினி இந்த ரோஸ் பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரா. இந்த மாதிரி நீங்கள் பேசுங்க, நீங்கள் மனசில் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை என்கிட்ட சொல்லுங்கள், நான் பின்னாடி மைக்கில் இருந்து ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருந்து நான் பேசுகிறேன் உங்கள் வாய்ஸா அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே இந்த ரோஸ் பொண்ணும் முன்னாடி நின்றுக்கிட்டு பேசுகிற மாதிரி வாயை அரைச்சிக்கிட்டு இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோயினி பொண்ணு தான் பின்னாடி ஸ்க்ரீனுக்கு பின்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசும்போது ஹீரோ ஒரு வேலையை பார்த்து விட்டுறாரு. என்ன செய்கிறாருன்னா, ஹீரோயினிக்கும் இந்த ரோஸ் பொண்ணுக்கும் நடுவில் இருக்க ஸ்க்ரீனை எடுத்து விட்டுறாரு. அவ்வளோதான், மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுது. இந்த படத்தில் நடித்த ஹீரோயினியே முதல்ல இந்த படத்தில் பேசலை, பின்னாடி டப்புடு வாய்ஸ் தான் வச்சுருக்காங்க, அதுவும் டப் பண்ணது அந்த நம்ம ஹீரோயினி தான் அப்படின்றது தெரிஞ்சு போயிடுது. தெரிஞ்ச உடனே மக்கள்லாம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ வேகமாக இந்த உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சனால இந்த ஹீரோயினியாக நடித்த ரோஸ் பொண்ணு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா கோவத்தோட. இப்போ நம்ம ஹீரோயினியும் கிளம்பும்போது நம்ம ஹீரோ டக்குன்னு தடுத்து நிறுத்தி,
இந்த மாதிரி உங்கள் எல்லார்ட்டையும் ஒரு உண்மையை சொல்லணும். இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி அடைய வச்சதுக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் இந்த படத்தோட முழுக்க முழுக்க வெற்றிக்கு காரணம் ஒரே ஒரு பொண்ணு தான், அதோ அந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினியை தான் கை காட்டுறாங்க. ஹீரோயினிக்கு கண்ணே கலங்கிருது. எல்லாரும் கிளாப்ஸ் பண்ணி ஹீரோயினியை வரவேற்கிறாங்க. ஆமாம், உண்மையிலே இந்த படத்தில் ஹீரோயினி கேரக்டருக்கு இவங்க தான் தகுதியானவங்க, இவங்க தான் வாய்ஸ் கொடுத்தது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. உடனே மக்களும் அதை ஏற்றுக்கிறாங்க. இப்போ அடுத்தடுத்த படங்களில் நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினையும் சேர்ந்து நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடித்த படம் தான் சிங்கிங் இன் த ரெயின் அப்படின்ற படத்தில் நடிக்கிறாங்க. பயங்கர ஹிட் ஆகுது. இப்போ நம்ம ஹீரோக்கு ஹீரோயினிக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. இதோட இந்த ஸ்டோரி முடியுது. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு ஓல்டு மூவி. இதை உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்கேன். இதில் வர சாங்ஸ்லாம் செம்மையாக இருக்கும். அதில் ஹீரோவோட ஃப்ரெண்டும் டான்ஸ் ஆடுற ஒரு சீன்லாம் வரும். அதெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். முடிஞ்சால் யூடியூப்பில் இதை மட்டும் எடுத்து பாருங்கள். சாங்ஸ்லாம் மட்டும் நல்லாயிருக்கும், டான்ஸ்லாம். இந்த படம் தமிழ் டப்பில் இல்லை, நான் இங்கிலீஷில் பார்த்து தான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அடுத்து என்ன படம் போடலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கடைசியாக உங்களுக்கு நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். 10 பெண்கள் ஒரே கொடையில் இருக்காங்க, ஆனால் அவங்க யாருமே நினையலை, அது ஏன்னு அதுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேர் ஆன்சர் பண்ணுறீங்கன்னு. ஓகே, பாய்.